ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இண்டஸ்ட்ரியல் நர்சஸ் ஜாப்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், அதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் நர்சஸாக ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி எப்படி இருக்கும், அடிஷ்னலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படுதா, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தர் வந்து 11 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே நேரடியாக கேட்டிருக்கேன். அதோட வீடியோவையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறீங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் நர்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஒரு சில விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சவுதி அரேபியாவில் இண்டஸ்ட்ரியல் நர்ஸுக்கு மேலையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஃபீமேலும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து மேலே தான் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி இது 2மே எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியாக இருந்தால் ஒரு 1 இயர் போதும். ஜிஎன்எம்மாக இருந்தால் ஒரு 2 இயர்ஸ் வந்து தேவைப்படுது. அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக ஏசிஎல்எஸ், பிசிஎல்எஸ், அப்புறம் ட்ராமா கேர் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஏஹெச்ஏ சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இங்கே இண்டஸ்ட்ரியல் நர்சஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, பேசிக்காக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4000 to 4500 ரியால் வரைக்குமே இங்கே தராங்க. நம்ம ஊர் காசுப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 80,000 to 1 lakh வரைக்குமே தராங்க. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் சைட்டில் வந்து டியூட்டி ஹவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 hours to 12 hours வரைக்கும் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம படித்து முடிச்சிட்டோம், நம்மள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ நம்ம சவுதி வந்துடலாமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த எஸ்என்எல்ஏ எக்ஸாம் முடிக்கணும். அதாவது ப்ரொமோட்டிக் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அதை எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஏஜென்ட்டான்னு பார்த்து அந்த ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து அது மேற்படி இல்லை ப்ரொசீஜர்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு இண்டஸ்ட்ரியல் சைட் பெஸ்ட்டா அல்லது கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் சைட் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே வந்து நிறைய டைம் கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அங்கே வந்து படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், கிளினிக் மாதிரி ரொம்ப வந்து ஒர்க்கெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து நம்ம எந்நேரமும் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம். நம்ம காலையில் மார்னிங் அந்த ரொட்டீன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். சின்ன சின்ன சிஸ்டம் ஒர்க், சின்ன சின்ன டாக்குமெண்ட் ஒர்க் தான் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஃப்ரீயாக ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓடிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சைடில் ஒரு பெனிஃபிட்டு தான். அப்புறம் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நம்ம நாலேட்ஜ் வந்து நிறையா வளர்த்துக்கணும். இதில் மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டல் சைடில் போய் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து இண்டஸ்ட்ரியல் சைடில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே தனியாக தான் இருப்பீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து நம்ம கூட வந்து நிறைய ஸ்டாஃப்லாம் இருக்க மாட்டாங்க. ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. கூட வந்து டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் ஆகும். இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து ஒர்க் அதெல்லாம் அதிகமாக இருக்காதுங்க. சின்ன சின்ன மைனர் மட்டும்தான் நம்ம இங்கே பார்ப்போம். மைனர் ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும்தான் மெடிசன் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் எதுவும் மேஜர் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, அங்கேயே ஆம்புலன்ஸ் இருக்கும். அது மூலிமா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட ஃபாலோ அப் பண்ணி அவங்கள கேர் பண்ணிக்கிறது தான் நம்மளோட வேலையாக அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து நர்சஸ்க்குன்னு தனியாக ஒரு கேபின் இருக்கும். அங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்கும். ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க, பிபி அப்பரேட்டஸு, சுகர் பார்க்குறது, சின்ன சின்ன எமர்ஜென்சி மெடிசன்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங்க்கு தேவைப்படுற திங்ஸு, ஒரு ஸ்ட்ரக்சரு,
இது எல்லாமே அங்க வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்தியால இண்டஸ்ட்ரியல் நர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதா சொல்றேன். அதுவும் இதுவும் ஓரளவுக்கு சேமா தாங்க இருக்கு. எப்படின்னா, நான் காலையில போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, அங்க மெடிசன்ல எக்ஸ்பைரி டேட்டு எல்லா மெடிசனும் இருக்கா, அந்த மாரி சொல்லி எல்லாத்தையும் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அங்கங்க நெறைய ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் போய் பார்த்துட்டு, அதோட எக்ஸ்பீரி எல்லாம் பார்த்துட்டு, ஏதாவது மெடிசன் வந்து குறையுதா, அந்த மாரிலாம் பார்த்துட்டு, ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஃபுல்லாவே நாங்க செக் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் இப்ப 1 மாசம் பிபி எல்லாத்துக்குமே அங்க இருக்க எம்ப்ளாயி எல்லாத்துக்குமே பார்த்து, பிபி பேஷண்ட்ட தனியா ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் அம் அ லங்ஸ் ப்ராப்ளம் பேஷண்ட் அந்த மாரி வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸோட நம்ம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி தனியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்க பேஷண்ட்லாம் நம்ம போய் அவைங்க வந்து ஒழுங்கா டேப்லெட் எடுத்தாங்களா? அந்த மாரிலாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிஸ்டத்துலயே டாக்குமெண்ட் பண்ற ஒர்க்லாம் இருக்கும். அம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தா மட்டும் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங் பண்ற மாரி வருவாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சைட்ல வந்து இந்த இன்ஜுரி எல்லாம் நடக்கும். இந்த மாரி சின்ன சின்ன இன்ஜுரி மட்டும் நம்ம பார்ப்போம். இது பெரிய பெரிய இன்ஜுரிலாம் உடனே ஆம்புலன்ஸ் மூலியமா பக்கத்துல இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருவோம். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் சைட்ல வந்து கொஞ்சம் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்லாம் நெறைய கண்டக்ட் பண்ணுவோம். அப்பப்போ மாசம் மாசம் ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராம். அம் பிஎல்எஸ் பத்தி பேசிக் லைஃப் சப்போர்ட் பத்தியெல்லாம் கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹைஜீன் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் வந்து என்வைரன்மென்டல் ட்ரெய்னிங் அந்த மாரி வந்து அங்க வந்து ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இந்தந்த மந்த்துக்கு இந்தந்த ட்ரெய்னிங்லாம் குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஷெட்யூல் படி நம்ம வந்து ட்ரெய்னிங்லாம் குடுப்போம். ஓகே. அடுத்து வந்து அ இத பத்தி வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும் அ அப்படின்னு நெனச்சாலும், நீங்க வந்து இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கேட்டு நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த இண்டஸ்ட்ரியல் நர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர்ட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். பாருங்க. This is Kamran. He is a Pakistani. He worked in Saudi Arabia in 11 years in the industrial side and clinical side. Both side he is working. Okay. Now we ask the question: how is the industrial nurse's job? Okay. Hi, Kamran brother. Hi. How is the industrial nurse's job? This is good, more than clinic job. Yeah, it is good because almost in the side Okay. when you work the side is a male nurse and female nurse working in the side. Okay. Almost is good, not too much headache about a work. But sometimes it's emergency. You can be in emergency cases. Okay. Okay. And then the salary almost is good. The clinic is too much working, but in the side is not. Yeah. In the side Okay. not too much working, only sitting, just take our time and spend the time in the side Okay. and not too much working. Which like type that. of industrial you work before? All of Saudi, uh, in Junub side. I also work in the Neom city, one of the big city in the Saudi Arabia. Neom city, Tabuk, also Najran, Dahran, Abha, Khamis Masjid, all Saudi. Okay, you have more experience. More in the expensive, industrial almost sector. 11 years. You know Arabic, brother? Yes, I will speak very good Arabic. Yeah. We know. Okay. How many days in 1 week you have doing the duty in industrial side? Almost same duty, but the clinic almost 8-hour duty and the side 10 hour. 10 hour. 10 hour normal. You get week off in 1 week once. Yeah, in one a week 1 day is off, but the duty timing is early morning because we working in the site area. Okay. So all we will care in the all labor, Okay. the side labor. So that's it. Here more vacancy for male nurses in industrial side here. Yeah, in KSA is most because in the Saudi Arabia, one of the big
country of this Saudi Arabia is construction. Hmm. Many construction working here. So yeah, so many vacancies in the side. You handle a small problem. You manage Yeah, just my minor because Okay. in the side we have not same like a hospital, a small clinic, Okay. in almost an ambulance. Okay. If some major cases, major injuries, we will refer to the hospital, and Okay. minor injuries we will deal in the side. Okay. All our equipment is present in the site. Yes, sure. This is Okay. required. Yeah. Okay. You have any difficulties in the industrial side? Do work at the time? Sometime Okay. depend of the work. If Okay. sometime injuries, deep injuries, minor major injuries. Hmm. Yeah, Okay. 24 hours cover duty. yeah. Sometime if 10 hour is normal duty. Okay. If some companies working 24 hour, so is divided the timing, night Okay. shift, day shift, like that. Yeah, but 24 hours is almost working. Okay. You like clinic job or industrial job? Uh, if you want to, if you want to gain experience, Hmm. is to clinic in Okay. hospital. Okay. If you want relaxation Oh. and more salaries, is Okay. in the side. Brother, what are the qualification needed for the industrial nurses job? Want BLS, ACLS, trauma certificate. First qualification. Qual- DNF. Okay. Ah, Uh, BSN nursing, okay. registered nurse. Okay. Yeah. Oh, enough? Okay. Any other additional certificate needed for industrial nurses? Yes. What are the certificates? BLS, Okay. ACLS, Okay. trauma certificate. Okay. What this? Okay. What are basic salary for the industrial nurses job? Starting for 5,000, 5,000? 6,000, 7,000, almost. Yeah. Oh, okay. Okay, brother. Thank you for your valuable time to explain the industrial nurses job. You are welcome. You are welcome. Thank you.